வணக்கம். ஹெய்ம்ஸ் லாபியில் இன்றைக்கி eral மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் கீட்டோ ஃப்ரெண்ட்லியாகவும் செய்யலாம், இல்லை நார்மலாக செய்கிற மாதிரியும் பண்ணலாம். இதில் ஒரே விஷயம், கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வெங்காயம் தக்காளியோட அளவை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இதே ரெசிபியை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இது வந்து ஒரு 3-4 பேருக்கு செய்கிற மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறேன். இறால் வந்து ஒரு 450 கிராம் வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எந்த டைப் ஆஃப் எறா நீங்கள் வாங்கினாலும் அதோட தலையை எடுத்துட்டு தலைப்பகுதிக்கிட்ட ஒரு கீரல் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலரில் நரம்பு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் வால் பகுதி எடுத்துருங்க. அந்த கருப்பு நரம்பு எடுக்கலை அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அது டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கும், வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காமல் கூட போகலாம். ஸோ இது 3த்தையும் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா உரசிட்டு 2-3 தடவை தண்ணி விட்டு அலசி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி அதை வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா எறா தொக்கு நீங்கள் எப்படி பண்ணாலுமே அதில் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ், ஒரு இனிப்பு தன்மை அதில் தெரியும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுக்கலை. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ உங்கள் குக்கிங் ஆயில் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதில் பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸு, கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த சோம்பு தான் இந்த கிரேவியோட மெயினான தாளிப்பே. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் தாளிச்சிட்டு இதில் வந்து நம்ம முதல்ல நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு நல்ல வாசனை வரும். இப்போது நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து பாதி வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எறாக்கு வந்து நீங்கள் பூண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் பூண்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்குவோம். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கறனால நான் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சள். இன்னும் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இப்போவே ஒரு எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூளோ இல்லைனா பெப்பர் தூளோ சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கூட பெப்பர் தூள் போட்டு இறக்க கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கணும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரான் மசாலாவோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட மிளகாத்தூள் அது எல்லாமே சேர்ந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்குவோம். இந்த மசாலாவோட இந்த எறா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு இதை நான் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த எறாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நீங்கள் பக்கத்துலேயே நில்லுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம எறாவை குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். நம்ம போடப்போ இருந்த எறா வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்ததும் கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போது இனி வந்து மூடி போட்டு குக் பண்ண வேண்டியதில்லை. மூடி இல்லாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை குக் பண்ணால் போதும். லைட்டாக தண்ணி வற்றின மாதிரி ஆகும். அப்போ தான் அந்த மசாலா கிரேவி மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ப்ரான் ஃப்ரை மாதிரி ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுவோம். நம்மளோட எறா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரி காரம் வேணும்னா இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து இதுக்கு டைம் எடுக்கும்.
எறா போட்டதுலேருந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ப்ரான் மசாலா ரெடி ஆகிடும். இது பாருங்கள், ஸ்பூனில் இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா கட் ஆகணும். இதுதான் வந்து கரெக்டாக அந்த எறா வந்து குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ப்ரான் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் காமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹெய்ம்ஸ் லாபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.